வெல்கம் டு கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அருகிலிருந்து அழுது கொண்டிருக்கும் மகனை கூட கவனிக்க முடியாத நிலையில் மூலையில் அடங்கி ஒடுங்கி கிடக்கும் இந்த பெண் பத்மாவதி. தற்போது இவரை குற்றவாளி என்று கைது செய்திருக்கிறது போலீஸ். சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி அருகில் அமைந்திருக்கிறது பாதிரிவேடு கிராமம். சில வாரங்களுக்கு முன் இங்குள்ள சில மாணவர்கள் இப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தனர். அது விடுமுறை நாளாதனர் வேறு மாணவர்களோ ஆசிரியரோ அங்கு இல்லை. பள்ளியின் மேல் தளத்திற்கு சென்ற அவர்கள் தங்களோடு வந்த சில மாணவிகளோடு அங்குள்ள அறையில் பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களில் ஒரு மாணவன் இதை தனது செல்போனில் படமெடுத்திருக்கிறான். அந்த வீடியோ சில தினங்களில் இணையதளங்களில் வெளியானது. அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த 5 பசங்க ஸ்கூல்ல அன்னைக்கு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போயிருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போயிட்டு மேலே மாடியில் போயிட்டு ஏதோ ஒரு ரூமில் கூட்டின்னு போயிட்டு இந்த பசங்களை 2 பொம்பளை பசங்க இவங்களை கூட்டி போயிட்டு 5 ஆம்பளை பசங்க போயிட்டு ஏதோ ஃபோட்டோ எடுத்தாங்களாம். ஏதோ தவறான முறையில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியலங்க. அது மேலே போயிட்டு அது நெட் வரைக்கும் போயிட்டு டிவி செல்லுங்களில் நெட்டில் போயிட்டு எல்லாரும் பார்த்து அப்புறமா தான் எங்களுக்கே தெரியும். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் விவகாரத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சிலருக்கு மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து பள்ளியை விட்டு நீக்கியது பள்ளி நிர்வாகம். திலகவதி பாதிரிவாக்கம் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி. மாணவர்கள் எடுத்த வீடியோ காட்சியில் இந்த மாணவி இருந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர் இவளது பெற்றோர். என்னுடைய பாப்பா எங்கள் அக்கா மக இதை பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ போன உடனே இந்த பொண்ணு அப்படியே நிற்கிற மாதிரி அப்படி தள்ளுற மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி அது ட்ரெஸ்ஸை கட்டுது. இவனை ஒருத்தன் தவறாக நடந்துக்கிறான், அது துணி இழுக்குது, அவன் உருவுறான், அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது என் பாப்பா இதில். அமைதியான நிதானமான பெண் என்று பெயர் வாங்கிய மாணவி திலகவதி இப்படி ஆபாச வீடியோவில் காட்சியளித்தது அப்பகுதி மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நியூஸ் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போல திடீர்னு இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படி என்னுடைய மச்சான் எனக்கு சொன்ன போல. அது என்ன ஆச்சு எதுன்னு கேட்குறப்ப அவனால் கிளியராக எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அது ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க நம்ம தங்கச்சியை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. திலகவதியோடு வேறு ஒரு பெண்ணும் அந்த வீடியோ காட்சியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஃபோனில் நான் பார்த்தேன். அதை பார்த்தா ரொம்ப கேவலமாக இதில் ஒரு பொண்ணு யோசனாவரத்தில் அந்த பொண்ணு பேர் இன்னொரு பொண்ணு பார்க்குறப்ப எங்கள் பாப்பா அந்த பொண்ணுடைய வீடியோவை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் அது பொண்ணு சிரிக்குது. ஐயோ என்ன வீடு விட்றான்ற மாதிரி பேசுது. ஆனால் வீடியோ எடுக்கிறவனுடைய வாய்ஸ் மட்டும் க்ளீனாக தெரியுது. அந்த ஃபோனில் தான் எடுக்கிறான். சும்மா சிரி உன் லவர் தானே அவன் படு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் பேசுறான். தன் மகள் செய்த காரியத்தால் அவமானம் தாங்காமல் அழுது புலம்பி இருக்கின்றனர். நடந்த சம்பவங்களால் பெரிதும் மனமுடைந்து போன திலகவதியின் பெற்றோர் அவளை கண்டித்திருக்கின்றனர்.
நடந்த எல்லா சம்பவங்களாலும் பாதிக்கப்பட்டிருந்தாள் திலகவதி. அன்று அங்குள்ள அனைவரும் வேலைக்கு சென்றிருந்தனர். திலகவதி மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கிறாள். அப்போதுதான் நடந்திருக்கிறது அந்த விபரீதம். வேலைக்கு கிளம்ப டைம் ஆச்சுட்டு வந்து வீட்டு வந்து சாப்பிட்டு உட்காண்டே இருக்கேன். உடனே வந்து குரலை கேட்டுச்சு, லேடிஸ் சவுண்ட் கேட்டது. சரி யாரோ கத்துறாங்கன்ட்டு வெளியில் வந்த உடனே எல்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வரும்போது பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து இது மாதிரி வீட்டில் இருந்து. சரி வந்து நம்ம அப்போதான் போட்டுன்னு இருக்குன்னு நினச்சினாங்க. என்ன பண்ணோம், வந்து தூக்கணும். தூக்கிட்டு அந்த வந்து முடி வந்து நம்ம உசுலு போடல, முடி போடாமல் போதுல அது மாதிரி போட்டு வச்சிருந்து. உடனே தூக்கி முடியல அவுத்து விட்டு மூஞ்சில் தண்ணி போட்டு அடிக்கிறோம், தட்டுறோம். ஒன்றுமே அது எழுந்துவே இல்லை. திலகவதி தூக்கில் தொங்கியதைக் கண்டு அக்கம் பக்கத்தார் அதிர்ந்து போயினர். அன்னைக்குன்னு பார்த்துட்டு புதன்கிழமை சார் ஷேவ் பண்ணிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணும்போது உடனே அலறல் சத்தம் கேட்டுது. எங்கள் வீட்டிலேருந்து ப்ரஷ் கழுவிட்டு உடனே ஓடி வந்தேன். ஓடி வரத்துக்குள்ளே வந்து தூக்கிலேருந்து இறக்கி படுக்க வச்சுட்டுருக்காங்க. வந்த உடனே கை பிடிச்சி பார்த்தேன், நாடி துடி பார்த்தேன். வாயிலேருந்து நாக்கு லேசாக வெளியே வந்தேன். நாக்கில் விரலில் நாக்கு தள்ளி உள்ளே தள்ளி விட்டு முகத்தை தட்டி பார்த்தேன். எந்த ஆக்ஷனும் இல்லை. ரெண்டாவது இன்னொரு கை தூக்கிட்டு இப்படி பார்க்கும்போது கை வந்து இந்த இடத்த விட்டு லேஸ் அவ்வளோதான் வந்து, அதுக்கு மேலே வந்து கை மேலே கிளம்பல. அப்போ காலை தொட்டு பார்க்கும்போது காலினுடைய விரிப்பு வந்து அப்படியே குறைஞ்சிட்டு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி செத்துட்ட மாதிரி அப்படியே விரிப்பாக இருந்தது. அந்த சம்பவத்தை பார்த்துருந்து எனக்கு பயம் வந்து 3 நாளாக தூக்கமே இல்லை. அந்த பொண்ணை பார்த்து இருந்து அது வீட்டில் இருக்க முடியல. இப்போ எங்களுக்கே பயமாக இருக்குது. வீட்டில் தனியாக விட்டு போனோன்னா எங்கள் அம்மா பயப்படுறாங்க, கூட கூட்டின்னு போயிடுறாங்க எங்கே போனாலும். இந்த சீசனில் வந்து எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த 100 நாள் வேலைன்றதுனாலையும் அந்த விவசாய வேலைன்றதாலையும் ஒருத்தரும் இங்கே வந்து அவ்வளோ கிடையாது. இது எப்படி இது இந்த அளவுக்கு நடந்தது? இந்த பொண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது, தற்கொலை பண்ணிக்கணுன்ற அளவுக்கு. மாணவி திலகவதி மரணத்தை தொடர்ந்து தன் மகள் சாவுக்கு காரணமான மாணவர்களை கைது செய்ய கோரி பாதிரிவேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் திலகவதியின் தந்தை குமார். முதலில் திலகவதி தற்கொலை செய்து கொண்டாள் என்றே கருதப்பட்டது. பின் போக போக திலகவதியின் மரணத்தில் பல சந்தேகங்கள் எழுந்தன. அது உட்காந்து இந்த பொசிஷனை பார்த்தா அது வந்து அது தற்கொலை பண்ண மாதிரி தெரியல. அதுவா யாரோ வந்து இதை பண்ணியிருக்காங்கன்ற இதை பார்த்து இவங்க சொல்லி மறுபடியும் சொல்லி அழவே எங்கள் அக்காவே வந்து அதாவது எங்கள் மாமி கிட்ட சொல்லி அழுதுருக்குறாங்க. அவங்க 2 பேரும் தான் வேலைக்கு போனவங்க. அது இவங்க இந்த மாதிரி சொல்லி அழவே எங்களுக்கு எப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. பள்ளி மாணவர்களோடு இருப்பது போன்ற வீடியோ வெளியானதும் அதற்காக அதிகம் ஆதங்கப்பட்டார் ஹரி. திலகவதியின் பக்கத்து வீட்டுக்காரரான இவர் அவர்கள் உறவினரும் கூட. திலகவதியின் தந்தை குமாரிடமும் மற்ற சிலரிடமும் ஊருக்கே களங்கம் விளைவித்த இவளை கொன்றுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அபாண்டமா யார் மேலேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப பொறுமையாக வந்து எப்படி விசாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமா வந்து ஒருத்த மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட டவுட் வந்திருக்கு. எப்படி எதனால பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு வாரத்தை ஒரு 10 நாள் இருக்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறான். ஃபோன் பண்ணி அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறான். இது மாதிரி இந்த பக்கத்தில் போந்த வாக்கம் அங்கே தான் இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டோன்னே இந்த மேட்ரை வந்து அவன் ஃபோன்லேயே சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அசிங்கமாக பண்ண இந்த பொண்ணை வந்து நம்ம உயிரோட வைக்கக்கூடாது என்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான். ஆரம்பத்தில் இதை பெரிதுபடுத்தாத திலகவதியின் தந்தை குமார் மகளின் மரணத்திற்கு பின் சந்தேகப்பட்டார். எங்கள் அண்ணங்கிட்டும் அதே போல் கேட்டிருக்கான். போந்தவாக்கன் கிராமத்துக்கு போகும்போது ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் டைரக்டராக அவனும் போயிட்டு அந்த குழந்தைய கொண்டுடணும், நமக்கு ஊருக்கெல்லாம் அகுமானம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணங்கிட்டவே சொல்லியிருக்கான். நீ வாய முடியுன்னு போடா, உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதை ஊர்ஜிதப்படுத்துவது போலவே நடந்தன அடுத்தடுத்த நிகழ்வுகள். அந்த குறிப்பிட்ட நபரை கூட வந்து ஒரு 3 பேர் இங்கே பார்ட்னர்ஷிப்பாக விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட வந்து அந்த டேட்டில் வந்து அவன் எங்கே இருந்தான்ற மாதிரி எங்கள் மாமா போய் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. சும்மா அப்படி கேட்டுட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு வந்து கட்டாயம் எங்கள் கூட இல்லை, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிறதுக்காக அவன் போகிறேன்னு சொன்னால் அவன் வரல அப்படின்ட்டு எங்கள் மாமா கிட்ட சொல்லியிருக்கான். KP Jewelry and Gems,